எல்லாருக்கும் நமஸ்காரம். I thought you were going to ask something and I am going to answer. No, we'll ask. Sir, பல ஹீரோஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். திலீப் அடி எப்படி இருக்கு? ஆக்சுவலா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இப்படி 6 மொழிகளில் மோர் தென் 225 ஃபிலிம்ஸ் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா லாங்குவேஜில் இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கின ஒரு பிராப்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. மலையாளத்தில் தங்கமணி வந்து எனக்கு 9வது படம். இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் தான் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டே நான் வந்து மேக்கப் ரூமில் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்தார். கூட வந்து நம்ம திலீப் சாரும் வந்தார். ஏன்னா திடீர்னு நம்ம ரூமில் வந்து ஹீரோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார் இவர் தான் இந்த கேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திலீப் சார் கிட்ட டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அது எல்லா ஹீரோஸும் அவங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க, நம்ம தான் அங்கே போய் பார்ப்போம். இவர் வந்திருக்காருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப எனக்கு இந்த மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு. நான் பொதுவாக வந்து எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஷூரிங் இருக்கும். எப்படி நடிக்க போகிறோம், சரியாக நடிப்போமா நடிக்க மாட்டோமா அப்படின்னு. இங்கே என்னென்னா தலைக்கடை ஆகிடுச்சு. சாரே என்னை பார்க்க வந்தபோது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை வந்து, சார் மாளிகைபுரம் பார்த்துருக்கு, நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போவே எனக்கு வந்து இருக்கிற பயம்லாம் போயிடுச்சு. சரி, சார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்மளை கொண்டு வந்தார் சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பித்தது. ஒரு 4 நாள் ஃபைட் போச்சு. எல்லாருமே வந்து ஜனப்பிரிய நாயகன் திலீப் சார் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஜனங்களுக்கு மட்டும் பிரியமானவர் இல்லை, கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கும் பிரியமானவர். ஏன்னா he kept us very comfortable actually. See, அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லை மனசில். கூட எனக்கு நான் ஃபைட் பண்ணும்போது எனக்கு எதாவது ஆச்சு டக்குன்னு அப்படி he was caring actually. he was so caring. எல்லாருமே வந்து நான் மட்டும் இல்லை, ஜான் விஜயனா கூட நடிக்கிற எல்லா நடிகர்களும் அதுதான் சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூட நடிக்கிறவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாரு. அதனால தான் வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக என்னாலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபியரே இல்லாமல் போச்சு. ஸோ அது தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட்னஸ் சார். Sir, one more request for you, sir. Actually, John sir வந்து ஒரு benchmark already set பண்ணிட்டார். So likewise, can you sing a song for us? It could be any language. Other than காக்கே கூட விடு. காக்கே மட்டும் பாடுதான்னு பாடுதா. ஓட்டாலே கிருகிருக்கோ ஜடுதா பட் இந்த மரகன பாட்ட கேட்டாலே விருவிருக்கா மச்சி வெத்தல போட்ட சோக்குல ஓடே வெத்தல போட்ட சோக்குல நான் கப்பனுக்கு நம்ம ஊக்குல ஆட வந்தது பாரு ரத்தம் அந்த அமர மனசு சுத்தம் ஆறாவது இறக்கம் ரெண்டு நின்று சருக்கம் ஓடா பட்டு தள்ளக்கடி வெட்டு தானுக்கு இந்த அமர சொன்னாரு. நான் இது உண்மையிலே நான் எப்படி பண்ண எனக்கே தெரியல. பட் நான் இதுக்கும் யாரும் என்ன பாடி கேட்டதே கிடையாது. நான் ஏதோ ஞாபகத்தில் நீங்க கேட்டோம்னா டக்குன்னு ஞாபகம். ரொம்ப நன்றி சார். Thank you so much. Have your seat please. Thank you so much. Yes.